குமரன் கூட தாத்தா, தங்கச்சி, அம்மா, மாமா பசங்க, அவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஃபேமிலி கூட நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நிறைய ஃபேமிலிக்கு வந்து இந்த படம் ரொம்பவும் கனெக்ட் ஆச்சு. எல்லாருமே வந்து சின்ன ஒரு முகசுளிப்பு இல்லாமல் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த படத்தை. சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இதை பார்க்கலாம். இது பெர்ஃபெக்டா ஒரு யூ சர்டிஃபிகேட்டான படம். என்னதான் நம்ம குமரன் வந்து நல்ல ஒரு டான்ஸரா இருந்தாலுமே இந்த படத்துல வந்து ஒரே ஒரு டான்ஸ் சாங் கூட கிடையாது. எல்லாமே வந்து மாண்டேஜ் சாங், எல்லாமே வந்து படத்தை விட்டு வெளியே போகாம அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பாலாஜி வேணுகோபால் அவரோட வரிகள்லயே ரொம்பவும் அழகான இருந்த சாங். இந்த படத்துல ரொம்பவும் முக்கியமானது என்னன்னா மியூசிக்கும் சாங்ஸ் வந்தாங்க. இந்த படத்துக்கு இவ்வளவு அழகான மியூசிக்கை போட்டு கொடுத்தது நம்ம அச்சு ராஜாமணி. இந்த படத்தை ரொம்ப அழகா ஒளிப்பதிவு பண்ணது ஜெகதீஷ். இவர் வந்து டியர் படத்தோட கேமராமேன். இந்த அழகான ஒளிப்பதிவுல நமக்கு அழகா கோர்த்து ஒரு நல்ல படமா தந்து நம்ம லப்பர் பண்ணோட எடிட்டரான மதன். பாலாஜி வேணுகோபால் இந்த படத்தை வந்து கிரேசி மோகன் ஸ்டைலில் வந்து நல்ல ஒரு காமெடி படமாக எடுத்திருக்காரு. அதோட சஸ்பென்ஸும் சேர்த்து தான் எடுத்திருக்காரு. ஸோ இதே மாதிரி வேற ஒரு நல்ல படத்தோட வந்து நான் உங்ககிட்ட பேச